நிச்சயமாக கஷ்டத்தோடு இலேசு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு கஷ்டத்தோடு பல இலேசுகள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அலம் நஷ்ரா இந்த சூறாவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்வு கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். உலகத்திலே ஆக சிறந்த ஒரு மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதராக உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை அல்லாஹ் தனி ஒரு சூறாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்ன சொல்றான் அல்லாஹ்? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியே, உங்களுடைய நெஞ்சை விரிவாக்கவில்லையா? முதலாவது அல்லாஹ் கேட்கிறார், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விரிவாக்கவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு இருக்கிற சதுர், அது விசாலமான நெஞ்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு இருதயம் 2 தடவை பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டு பரிசுத்தம் செய்யப்பட்டது. அதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் எந்த விதமான கெட்ட பழக்கங்களோ பண்புகளோ கிடையாது. முதலாவது அல்லாஹ் கேட்கிறார், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். இரண்டாவது வவதஅனா அன்க விஸ்ரக். நபியே, உங்களுக்கு உங்களுடைய குற்றங்களை எல்லாம் நாம் இல்லாமல் ஆக்கினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சில பாரங்கள் இருந்தது. அந்த பாரங்கள் அல்லதி அன்கத ظهرك. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகை உடைக்கக்கூடியதாக அந்த பாரங்கள் இருந்தது. உதாரணமாக முனாஃபிக்குகளுக்கு அனுமதி கொடுத்தது, சிறை கைதிகளை மன்னித்தது போன்ற சில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் தற்செயலாக நடந்த சில விடயங்களை நபி அவர்கள் பாரமாக ஆக்கினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முதுகை உடைத்த அந்த பாரங்களை எல்லாம் நாம் இல்லாமல் ஆக்கினோம். மூன்றாவது வரஃபஅனா லக திக்ரக். நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய அந்தஸ்தை உங்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தினோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை உயர்த்தியது யார்? அல்லாஹ். அதான் சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் வருதா இல்லையா? இகாமத் சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய பெயரோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் வருதா இல்லையா? குதுபாக்களில், கல்யாணங்களில், ஹஜ்ஜிலே, தவாஃபிலே, ஸஈலே, பல இடங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் அல்லாஹ்வுடைய பெயரோடு சொல்லப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த 3 அந்தஸ்துகளையும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்தார். முதலாவது நபியுடைய நெஞ்சை விரிவாக்கினான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்களிடம் சொன்ன விடயம், நான் உங்களில் யாருக்காவது ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அல்லது உங்கள் யாருக்காவது ஏதாவது செய்திருந்தால் என்னிடம் அதை படிக்கும்படி வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமான நெஞ்சோடு மக்களோடு பழகினார்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாரத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார். மூன்றாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தினார். வரஃபஅனா லக திக்ரக். فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. நிச்சயமாக கஷ்டத்தோடு இலேசு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு கஷ்டத்தோடு பல இலேசுகள் இருக்கு. அல் உஸ்ர் என்றால் ஒரு கஷ்டம், யுஸ்ர் என்றால் பல இலேசுகள். அல்லாஹ் 2 தடவை மீட்டி சொல்கிறார், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. உலகத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுக்கு இலேசு வரும் என்ற நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்கிறார். وَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا.
فإذا فرغت فانصب. நபியே, எப்பொழுது ஓய்வடைவீர்களோ அல்லாஹ்வின் பக்கம் சாயுங்கள். فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. ரப்பிடத்திலே ஆதரவு வைங்க நபியே. உலகத்தில் உங்களுக்கு நலவு செய்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து அலம் நஷ்ரஹ், இந்த சூரத்து ஷரஹ் என்ற இந்த சூராவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்து அலம் நஷ்ரஹ் இருக்குது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி மாத்திரம் குறிப்பிட்ட சூறாவாக இருக்கின்றது. ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد. أسألك بعزتك الذي لا ترام وملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك. يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الرازقين يا خير الرازقين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا بديع السماوات والأرض. الحمد لله على كل حال ونعوذ بالله من حال أهل النار. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. كرب رحمن يا الله பாவங்களை மன்னிப்பாயாக. உங்களுடைய தாய்மையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சாத்மாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லீம்களாக எங்களை கபூல் செய்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வாயாக. ரஹ்மானே இதுவரை பிடித்த நோன்புகளை கபூல் செய்வாயாக. எஞ்சியிருக்க நோன்புகளை சரியாக பிடிப்பதற்கு பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அனைத்து வகையான துனியாவுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் துனியாவை யா அல்லாஹ் இலேசாக துனியாவுடைய காரியங்களை இலேசாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌதரை தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தருவாயாக. யா அல்லாஹ் என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருக்கிறதோ அனைத்து கஷ்டங்கள் பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயாக. துனியாவுடைய ஆஹ்ராவுடைய பிரச்சனைகள் எல்லாம் வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்ம நோயாளிகள் இருக்கிறோம். யா அல்லாஹ் ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஈமானிலே யா அல்லாஹ் உறுதியை தருவாயாக. இஸ்திகாமத்தை தருவாயாக. இஹ்லாஸை தருவாயாக. யா அல்லாஹ் இஹ்லாஸோடு அனைத்து விடயங்களையும் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. பொது சொத்துக்கள் விடயத்தில் யா அல்லாஹ் ஈமானை யகீனை தருவாயாக. ஒரு ஹஸானாவுக்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக.
யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுடைய இஃப்தாருக்கு உதவி செய்கிறார்களோ, உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. யாரெல்லாம் இங்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சொத்துக்களிலும் செல்வங்களிலும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.